പിന്നെ മഞ്ഞുമൽ ഭാഷന്റെ ഒരു വലിയ ചിത്രം அது ஒரு 200-250 கோடி வசூலாயிருக்கு. 200 கோடி தாங்க, 50 கோடி எக்ஸ்ட்ரா போயிடாது. சரி, ஓகே, 200 கோடி வசூலாயிருக்கு. அதுல இந்த குணா பாட்டு பயங்கர ஹிட் ஆயிருக்கு. ஆமா ஆமா, அது அந்த அந்த பாட்டு அந்த படம் ஹிட் ஆகல. ஆமா, அது நீங்க குணாவை தூக்கி எதுல போட்டாலுமே ஹிட் ஆயிரும். ஆனா குணா மட்டும் எப்பவுமே ஹிட் ஆகுது. ஏன்னு சொல்லுங்க. அப்பவே கமல் அந்த குணா படத்துக்கு மஞ்சுமல் பாய்ஸ்னு பேர் வச்சிருந்தாருன்னா ஹிட் ஆயிருக்கு போல இருக்கு. சரி, ஓகே, காமெடியில சேருமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. இப்ப நம்ம அந்த பாட்டு, அந்த குணா பாட்டு அது ஃபேமஸான பாட்டு அதுதான். ஆமா, அதான் படத்தை தூக்கி சாப்பிட்டுச்சு. ஆமா ஆமா. இப்போ வந்து நம்ம பண்ண போறோம். இப்போ நாம சாப்பிட போறோம் அந்த பாட்டை நம்ம பண்ண போறோம். என்னவா பண்ண போறோம்? ஒரு பொலிட்டிக்கல் லைனோட இப்ப இருக்கிற எலெக்ஷன் 10 வந்து எலெக்ஷன் வருது. ஏன்னா அது காதல நட்புக்கு மாத்திருக்காங்க. இப்ப நட்புல இருந்து வேற நட்புக்கு, ஒரு புனிதமான நட்பு. அப்படியே ஆமா ஆமா, காதலே வந்து அது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி தாண்டின்றாங்க. அந்த ரொம்ப தண்ணீர் சாப்பிடுறீங்க இல்லன்னா சொல்லுங்க, பிரேக் எடுத்துட்டு போலாம். அந்த பாட்டுல வந்து புனிதமான காதல், இது புனிதமான ஒரு நட்பு. சிறு கற்பனை மசத்துங்க. அதானே அன்போட மோடி நான் எழுதும் கடிதம், காதல் கடிதம். கடிதம் இருக்கலாமா, இல்ல லெட்டர் போட்டுக்கலாமா, கடுதாசி டிஜிட்டல் இல்ல காதல் கடிதமா இருக்கட்டும், அதான் சேஃப். ஆமா, இல்லைனாக்கா கேட்டிதாகலாம் கண்டுபிடி வருவாப்புல. கடிதம் தான் பெஸ்ட். அதானி அன்போடு மோடி நான் எழுதும் காதல் கடிதமே. பாட்டாவே பாடிட்டியா? அப்ப நானும் பாட போறீங்க? வேண்டாம். முன்னாதான் சொன்னல, இங்க அம்பானி போட்டுக்குங்க. அம்பானி உன் வீட்டுல சௌக்கியமா? அவர் வீட்டுல எல்லாரும் சௌக்கியம். அதான் உலகமே தெரியல சௌக்கியமா இருக்க. அவ்வளவு கல்யாணம் பண்ணாங்க. அம்பானி உன்னோட கம்பெனி எலான் மஸ்கை மிஞ்சுமே. பாடு. எலான் மஸ்க்னா புரியுமா? எலான் மஸ்க் தான் புரியும். அம்பானி உன்னோட கம்பெனி எலான் மஸ்கை மிஞ்சுமே. அதேதான். அதானி அன்போடு மோடி நான் எழுதும் காதல் கடிதமே. அம்பானி உன்னோட கம்பெனி எலான் மஸ்கை மிஞ்சுமே. நம்ம மொத்த பேரையும் நாடு கழுவி ஊத்துது. அந்த ஏப்ரல் 19 நினைக்கும் போதுதான் தலை சுத்துது. நம்ம மொத்த பேரையும் நாடு கழுவி ஊத்துது. ஏப்ரல் 19 தான் நினைச்சு தலைய சுத்துது. அதானி அன்போடு மோடி நான் எழுதும் காதல் கடிதமே. அம்பானி உன்னோட கம்பெனி எலான் மஸ்கை மிஞ்சுமே. உன்னோட கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கு பட்ட பாடு, மொத்த நாட்டையும் வித்து ஊரா பேரையும் திட்டினாங்க. ஆனா என்ன திட்டினாலும் என் உடம்பு தாங்கும். கழுவி ஊத்தினாலும் என் உடம்பு தாங்கும். உடம்பு தாங்குமா? தாங்காது. மார்வாடி அதை எழுதணுமா? இது காதல். இந்த காதல்னால இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து அவங்க வச்சு செஞ்சு ஊரே போட்டு குத்துன்னு ஊமை குத்துனப்ப அதை மறைக்கிறதுக்கு நான் பண்ண தில்லு முள்ளு. அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை கழுதையை தின்ன வச்சு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித ஊழல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான உன்னோட கடனை எல்லாம் ரைட்டாப்பு பண்ண நானும் பட்ட பாடு வித்தேனே மொத்த நாடு. என்ன திட்டு வாங்கினாலும் என் பாடி தாங்கி கொள்ளும் உங்க பாடி தாங்காது மார்வாடி. வச்சு செஞ்சான் ஹிண்டன்பர்க்கு போட்டானே ஊம குத்து அழுக வந்தது. தில்லு முள்ளு வேலையால அரிக்க மொத்தத்தையும் கழுதை தின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித ஊழல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அதானியே அதானியே காப்பாத்தும் சாமியே நான் தானே தெரியுமா?
அம்பானியே நாட்டில் உனக்கு பாதியே இன்னும் கொஞ்சம் வேணுமா லாலி லாலியே நாடு காலியே சுபலாலி லாலியே நாடு காலியே சாலி லாலியே நாடு காலியே ஏ கண்மணி அந்த கண்ணிலும்